பொம்பளை பிள்ளைங்களே குடிக்க வச்சுட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. சின்ன சின்ன பொம்பளை பசங்களும் எனக்கு பயமா இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்கடா ஏதா வீடியோ வந்துட போகுதுன்னு. எக்ஸாம் முடிஞ்சவனையே பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரியிலயோ பெண்களும் ஆண்களும் உட்காந்து டாஸ்மாக் திறந்து குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சு சீயா சொல்ல வீடியோவை போட போறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு செலிப்ரேஷன் அதானா என்னன்னா, முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சிட்டோம், நம்ம ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்மளால குடிக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? தெரு முழுக்க குடி கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்து வச்சது யாரு? இன்னைக்கு ஸ்கூல மூடிட்டீங்க. அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது கிட்டத்தட்ட 37,500 இருந்துதான். அதுல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 45 லட்சம் தான் படிக்கிறாங்க. அதுவே பிரைவேட் ஸ்கூல் எவ்வளவு? 12,500 தான். ஆனா அதுல 65 லட்சம் பசங்க படிக்கிறாங்க. முன்னாடி 30 லட்சம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 65 லட்சம், டபுள் மடங்கு. பிரைவேட் ஸ்கூல்னா ஸ்கூல் ஃபீஸ் அதிகம், யூனிஃபார்ம் வாங்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் நிறைய கேட்பாங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் என்பது இலவசம். நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடம். அதுல 208 பள்ளிக்கூடத்துல பசங்க வரலன்னு மூடிட்டாங்களாம். நீங்க நடத்த தெரியல, நல்ல வாத்தியார் போடுங்க, நல்ல தரமான படிப்பை கொடுங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல மூடுறதுக்கு எதுக்கு 2 அமைச்சர்? கல்விக்கு எதுக்கு அமைச்சர் வச்சிருக்கீங்க? அத்தனை அமைச்சரை போட்டு வச்சிருக்கீங்க. உங்களால ஸ்கூல மூடுறதுக்கு தானே அமைச்சர் போட்டிருக்கீங்க. அப்ப படிப்பெல்லாம் தரமாட்டீங்க, வேலையும் தரமாட்டீங்க, வாழவும் விட மாட்டீங்க. பசங்களை குடிக்க வச்சு குடும்பத்தை அழிக்கிறது தான் ஒரு வேலையா உங்களுக்கு? அதுதான் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? நியாயமா? இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைச்சிடுறாங்க. எலெக்ஷன் போது வருவாங்க, நாங்க குடிக்கடைய மூடிடுறோம், மது எல்லாம் ஒழிச்சிடுறோம், போதைய ஒழிச்சிடுறோம், அதெல்லாம் நகை கடன் தள்ளுபடி செஞ்சிடறோம்னு பொய்யா சொல்லுவாங்க. நம்ப போறீங்களா? இனிமேல நம்ப போறீங்களா? ஊர்ல போய் சொல்லுங்க, ஏங்க எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவ வழியில அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே, எனக்கு பிரசவ வழியில உயிர் போதும் துடிக்கும் போது 108 ஆம்புலன்ஸ் உங்க வீட்டு வாசல்ல நிறுத்தினது அன்புமணி.